கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மே மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் சங்கீதங்களின் புத்தகம் 15:14 கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பெருக பண்ணுவார், பழுகும்படி செய்வார். நீங்கள் அதிகமாக போகிறீர்கள். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் கையின் கிரியைகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். உங்களுடைய பிசினஸ்ல நீங்கள் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு உங்கள் பிசினஸ்ல ஒரு பெரிய வர்த்தகத்தை, ஒரு பெரிய லாபத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிறார், வர்த்திக்க பண்ண போகிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலையின் உயர்வுகள்ல கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ண போறாருங்க. ஒரு உயர்ந்த நிலையில கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்த போகிறார். கர்ப்பத்தின் கனிக்காய் எங்கிக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. கர்த்தர் உங்கள் கர்ப்பத்தின் கனியை வர்த்திக்க பண்ண போகிறார், பெருக பண்ண போகிறார். தடைப்பட்டிருந்த அந்த கர்ப்பத்தின் கனியிலே கர்த்தர் கருவை உண்டாக்க போகிறார். அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சந்ததியை பெருக பண்ணுவார். ஊழியத்துல கர்த்தர் இதுவரைக்கும் காணாத ஒரு பெருக்கத்தை, ஆட்டு மந்தைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இதுவரைக்கும் காணாத நன்மைகளை ஊழியத்தில் காண்பீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர், அவர் குடும்பங்களை பெருக பண்ணுகிற தேவன். தேவன் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். உங்கள் பிள்ளைகள் படிப்புல நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவார்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்ததை விட கர்த்தர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில், உயர்ந்த நிலையில கர்த்தர் உங்களை நிறுத்துவாருங்க. தேவன் இனி நீங்கள் குறுகி போவதில்லை. கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார், உங்களை பெருக பண்ணுவார். இதுவரைக்கும் குறுகி இருந்தீர்கள், இனி கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ண போகிறார், அதிகமாக்க பண்ண போகிறார், பழுக போகிறீர்கள். சொற்பமாயிருந்த உங்களை, கொஞ்சமாயிருந்த உங்களை, அற்பமாயிருந்த உங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார், பெருக பண்ண போகிறாருங்க. நீங்கள் குடும்பமாய் எழுப்பி பிரகாசிக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை குடும்பமாய், கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். இனி வெட்கத்தை காண மாட்டீர்கள். சொற்பமாய் எண்ணப்பட மாட்டீர்கள், அற்பமாய் எண்ணப்பட மாட்டீர்கள். அற்புதமாய் கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய பலவீனப்பட்ட வாழ்க்கை, ஆரோக்கியமில்லாத வாழ்க்கை, சுகமில்லாத வாழ்க்கையில கர்த்தர் பலனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களுடைய பலனை பெருக பண்ண போறாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை, சுகத்தை வர பண்ணி உங்களை எழும்ப பண்ணுவார். உங்கள் ஆரோக்கியம் வர்த்திக்க பண்ணப்பட போகிறது. ஆமென். Thank you Jesus. Glory to God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய நிலையில, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல, கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கையில விசுவாசத்தை கர்த்தர் அதிகரிக்க பண்ண போகிறார். பரிசுத்தத்தை கர்த்தர் அதிகரிக்க பண்ண போகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே தெய்வீக அன்பிலே கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ண போகிறார். அது மாத்திரமல்ல, ஆவின் வரங்களிலே, ஆவின் கனிகளிலே கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ண போகிறார். நீங்கள் பெருக போகிறீர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல, தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியங்கள்ல, ஜெப வாழ்க்கையில, வேத வாசிப்புல, தேவனை தேடுகிறதுல கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ண போகிறார். இதுவரைக்கும் ஆவிக்குரிய நிலையில, மந்த நிலையில இருந்திருக்கலாம், சோர்ந்து போயிருந்திருக்கலாம், ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம், தேவனை தேடாமல் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் ஆவிக்குரிய நிலையில தேவனோடு கூட, கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழுகிற வாழ்க்கையில இன்று முதல் விருத்தியை, ஒரு பெருக்கத்தை தேவன் காணும்படி செய்வார். ஆமென். இதுவரையும் தோல்வி கண்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இனி உங்களுக்கு சக்சஸ் விருத்தி ஆகுங்க. சக்சஸ் கர்த்தர் பெருக பண்ணுவாரு. இனி வெற்றி உண்டாகும்.
உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய வேலையில, உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய கையிட்டு செய்கிற காரியங்களில், உங்களுடைய விவசாயத்தில், உங்களுடைய எல்லா காரியங்களும், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் எல்லாம் நீங்கள் இனி ஜெயத்தை பார்ப்பீங்க. ஜெயத்தை கர்த்தர் பெருக பண்ணுவாருங்க. நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தாராம். சேனைகளின் கர்த்தர் அவரோடு இருந்தாருங்க. அதனால அவர் செய்ததெல்லாம் அவருக்கு வெற்றியா இருந்ததுங்க. யோசேப்போடு கர்த்தர் இருந்தாரு. அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சாருங்க. அவருடைய வருத்தம், துக்கங்களா கர்த்தர் நீங்கும்படி செய்து அவரை பெருக பண்ணினார் கர்த்தர். இனி நீங்கள் தோல்வியை காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார். கர்த்தரை நம்புகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் அவர்களை பெருக பண்ணுவாருங்க. கர்த்தரை துணையாக கொண்டிருக்கிற, கர்த்தர் துணையாக கேடகமாய் நிற்கிற, கர்த்தர் நினைத்திருக்கிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவாருங்க. கர்த்தர் நமக்கு துணையும் கேடகமா இருக்கணுங்க. கர்த்தர் நம்ம நம்பிக்கையா இருக்கணுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கணுங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தரை தேடணுங்க. விக்கிரகத்தை அல்ல, கர்த்தரை தேடுகிறவர்களை, கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவாருங்க. யார் கர்த்தரை ஆசீர்வதிப்பார், யார் கர்த்தர் உயர்த்துவார், யாரை கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவார், யாரை கர்த்தர் பெருக பண்ணுவாருங்க. வேதம் சொல்லப்பட ஆதியாகமத்தில் நீங்க 6ஆம் அதிகாரம் 8-9 வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 9:1 வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 9:7 வாசிக்கும் போது, நீங்கள் பலுகி பெருகி பூமியில திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். பின்பு தேவன் நோவாவை அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நோவாவை கர்த்தர் பலுகி பெருகி அவருடைய குடும்பத்தை வர்த்திக்க பண்றாருங்க. அவரை ஆசீர்வதிக்கிறாரு. காரணம் என்ன? தேவன் தேசத்தை அழிக்க தீர்மானம் பண்ணிட்டார். மனஸ்தாபப்பட்டுட்டாரு. தேசம் இன்றைக்கு அழிய போகிறது. அந்த சூழல்ல இருக்கும் பொழுது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8 கிருபை பெற்றவர்களுக்கு தாங்க பாதுகாப்பு, கிருபை பெற்றவர்களுக்கு தான் விடுதலை, கிருபை பெற்றவர்களுக்கு தான் விருத்தி, கிருபை பெற்றவர்கள் தாங்க பெருக முடியும். கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைக்கணுங்க. கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைக்க நோவா என்ன செய்கிறாரு? கர்த்தருடைய கிருபையை பெருக்க, கர்த்தருடைய கிருபையின் ஆசீர்வாதத்தை பெற, கர்த்தருடைய கிருபை கொண்டு பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள, அழிந்து போகாதபடிக்கு தன் குடும்பத்தை பாதுகாக்க கர்த்தருடைய கண்கள்ல நோவாவுக்கு கிருபை கிடைக்க நோவா செய்தது என்ன? வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6:8-9 நீங்க 9 வாசித்து பாருங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானாயிருந்தார், உத்தமனாயிருக்கிறார். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். நீதிமானாயிருக்கிறார், உத்தமனாயிருக்கிறார், பரிசுத்தவானாய் இருக்கிறார். எதை செய்தாலும் நீதியாய் செய்கிறார், எது செய்தாலும் உத்தமமாய் செய்கிறார். அது கர்த்தருடைய பார்வைக்கு அது கிருபையாய் நிரப்பப்பட்டது, உண்மையாய் பார்க்கப்பட்டது. தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைக்கிற அளவுக்கு நோவாவுடைய கிரியைகள் தேவனோடு சஞ்சரிக்க செய்ததுங்க. தேவனோடு நடந்தார், தேவனோடு பேசினார், தேவனை தேடுகிறவராக இருந்தாருங்க. தேவனை தேடி பாருங்க. உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் உண்மையாய் வாழ்ந்து பாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்திலும் நீதிமான்களாக சரியா வாழ்ந்து பாருங்க. நீங்கள் தான் எல்லா ஆபத்துக்கும், இக்கட்டுக்கும், தேவனுடைய கோபத்திற்கும், நியாய தீர்ப்பு நாளுக்கு நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை பழுக பண்ணுவாருங்க. 2 பேதுரு 2:5 பூர்வ காலத்தை தப்பு விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்களை நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரவத்தை வரப்பண்ணினார். நியாய தீர்ப்பு கொடுத்தாருங்க. அன்னைக்கு நன்மையுடைய பிள்ளைகள் ஒருவரும் தப்ப விடல. ஆனால் தேவ பக்தி உள்ளவன் நோவா, விசுவாசத்துல நின்ற நோவாங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்த நோவா, அவபக்தி உள்ளவர்களோட அழிஞ்சு போலங்க. அவரு விசுவாசம் பெருகணுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க,
தேவனோட சஞ்சரிங்க, உத்தமமா நடங்க. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவார். பாதுகாப்பாருங்க. அடுத்து எரேமியா 30:17-19 வரைக்கும், அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்கள் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. மனிதனால் விசாரிப்பற்ற நிலையில் இருந்த சீயோன், தள்ளப்பட்ட சீயோன், காயமாக்கப்பட்ட சீயோன், ஆரோக்கியமில்லாத சீயோன், கூனி குறுகி போன சீயோனுங்க, இரக்கம் கிடைக்காத சீயோனுங்க, சிறையிருப்பில் இருந்த சீயோன். ஆண்டவர் சீயோன் இருந்து ஒத்தாசை அனுப்பினார் பாருங்க. விசாரிப்பற்ற சீயோனை விசாரிக்கிறவராக. அல்லேலூயா. தள்ளுண்டவளை கர்த்தர் சேர்த்து கொண்டாருங்க. தள்ளுண்டவளை கர்த்தர் சேர்த்து கொண்டா. இன்னைக்கு யாரும் உங்களை விசாரிக்கலையா? தள்ளிட்டாங்களா? உங்களை காயப்படுத்திட்டாங்களா? உங்களை ஆரோக்கியம் வர பண்ணுவாருங்க. அல்லேலூயா. எரேமியா 33:6 இப்படி சொல்லப்படும், இதோ நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி உன்னை குணமாக்கி என்னுடைய பரிபூர்ண சத்தியத்தை சமாதானத்தை உனக்கு வெளிப்படுத்துவேன். கர்த்தர் வெளிப்படுத்துவாருங்க. அவருடைய சத்தியம், அவருடைய சமாதானம் வெளிப்படும். உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகுங்க. இன்னைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம், வியாதினால் தள்ளப்பட்டிருக்கலாம், கடன் பிரச்சனையால் தள்ளப்பட்டிருக்கலாம், பொல்லாத மனிதர்களால் தள்ளப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம், அனாதையாக்கப்பட்டிருக்கலாம், அற்பமா எண்ணப்பட்டு உங்களை அப்புறப்படுத்தி இருக்கலாம். எந்த நிலையில இருந்தாலும் சரிங்க, உன்னை விசாரிக்க ஒருவர் உண்டுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரித்து உங்கள் காயங்களை கட்டுகிறது மாத்திரமல்லங்க, உங்கள் கூடாரத்தின் சிறையிருப்பை திருப்புவார். உங்கள் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் காட்டுவார். நீங்கள் கட்டப்படுவீர்கள், முன் போல நிலைப்படுத்தப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்பட்டு வரும். நீங்கள் கூனி குறுகியிருந்த உங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாருங்க. இனி நீங்கள் குறுகி போக மாட்டீங்க. கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துவார். இனி நீங்கள் சிறுமைப்படுவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் விசாரிக்கிற தேசம், கர்த்தர் விசாரிக்கிற பிள்ளைகள் இழந்த வாழ்வை திரும்ப பெற்றுக் கொள்வார்கள். வியாதி சுகமாக்கப்படுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். அடுத்து எசேக்கியேல் 36:9, இதோ நான் உங்களை பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். 10ஆம் வசனம், நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன், பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். 11ஆம் வசனம், உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்கள் நீங்கள் இருந்த நிலைமையிலே நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்க உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கத்தக்கதாய், அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கத்தக்கதாய், கர்த்தர் உங்களை பண்படுத்தி விதைக்கப்படத்தக்கதாய் உங்கள் கிரியைகள் உங்கள் செயல்களும் மாறுவதாக. கர்த்தர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கணுங்க. கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து நம்ம மேல் கண்ணோக்கமா இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பண்படுத்தணுங்க. ஒவ்வொரு நாளும் நம்மை உருவாக்கணும். நாம் விதைக்கப்பட்டால் தாங்க அதிக கனிகளை கொடுக்க முடியும். தேவனை அறிகிற அறிவுல நம்ம அதிகமாய் வளரணுங்க. தேவனை அறிகிற அறிவு பரிசுத்த வேதாந்தத்தில் இருக்குங்க. எவ்வளவு பரிசுத்த வேதாந்தம் நாம் படிக்கிறோமோ, எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணுகிறோமோ, எவ்வளவு தியானிக்கிறோமோ, எவ்வளவு தேடுகிறோமோ, எவ்வளவா இதில் அன்பு கூறுகிறோமோ, எவ்வளவா நேரத்தை செலவிடுகிறோமோ, அவ்வளவு நம்முடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உங்களை வர்த்திக்க பண்ணுவேன், உங்களை குடியேற்றுவேன், அவாந்திர ஸ்தலங்கள் கட்டப்படும். அல்லேலூயா. பாழாக்கப்பட்ட, அவாந்திரமாக்கப்பட்ட, மண்மேடுகளாக்கப்பட்ட, அழிக்கப்பட்டதை மறுபடி புதிதாய் கட்டுவாருங்க கர்த்தர்.
உங்கள் வாழ்க்கை கட்டப்பட நீங்கள் விருத்தியாவீர்கள். இங்க இருக்கிற நிலை என்ன தெரியுமா? கூனி குறுகி ஒன்றுமில்லாமல் போனதை மறுபடியும் காயம் கட்டி மறுபடியும் விசாரித்து மறுபடியும் கட்டுகிறாருங்க. ஆண்டவர் கட்டுகிறவருங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார். உங்கள் மேல் கண்ணோக்கமா இருப்பார். உங்கள் பட்சத்தில் இருப்பார். உங்களை பண்படுத்துவார். விதைக்கப்படாத நிலம், அவாந்திரமாக்கப்பட்ட நிலம், ஒன்றுமில்லாத நிலம் இன்றைக்கு பண்படுத்தப்படுகிறது, விதைக்கப்படுகிறது, கண்ணோக்கப்படுகிறது. கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். அவர்கள் வர்த்திக்கப்படுகிறார்கள். வீடுகள் கட்டப்படுகிறது, வாழ்க்கை கட்டப்படுகிறதுங்க. அதோடு நிறுத்திடலாம். ஆண்டவர் பூர்வ நாட்கள் நீங்கள் இருந்த நிலைமையில் உங்களை ஸ்தாபிப்பேன். பாலம் தேன ஓடிச்சு பாருங்க. ஆதியில கொண்டிருந்த அன்புங்க, அந்த அன்புல இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த அன்புல தேவன் மேல இருந்த அன்பு, தேவனோடு கூட வாழ்ந்த வாழ்க்கை, தேவனுடைய சத்தத்தை கேட்ட நிலை, தேவனுக்காய் தேவனுடைய சமூகத்தில் ஓடி தேவ பக்தியோடு வாழ்ந்த நிலைங்க. அதெல்லாம் கூடி குறுகி போயிட்டு இருந்து இப்ப மறுபடியும் சொல்றார், அந்த ஸ்தானத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஒன்று, இழந்த வாழ்க்கையை, குறுகியிருக்கிற வாழ்க்கையை மறுபடியும் புதுப்பித்து கட்டுவார். இரண்டாவது, ஆவிக்குரிய நிலையில விழுந்து போன உங்களை மறுபடியும் பரிசுத்தாவினால் நிரப்பி, பலத்தினால் நிரப்பி, கிருபையால் நிரப்பி, ஆவினால் நிரப்பி, கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பி உங்களை மறுபடியும் பெருக பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. நல்ல சீர் உண்டாகுங்க. சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாருங்க. நித்திய மகிமைக்காய் அழைத்த சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச கால பாடு அனுபவித்துக் கொண்டு உங்களை அவர் சீர்படுத்துவாருங்க. சீர்படுத்துவார். நிச்சயம் நற்சீர் உண்டாகும். நிச்சயம் நற்சீர் உண்டாகும். அல்லேலூயா. அடுத்து லூக்கா 17:5 அப்பொழுது அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சொல்கிறார்கள். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அவருடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லைங்க. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. இடர்கள் வராமல் போகாத கூட காரியம் அல்ல. இடர்கள் வரும். யாரால் இடர்கள் வருதோ அவர்களுக்கு ஐயோ. அதனால உங்களை எச்சரிக்கிறேன். உங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். யாரு பாவம் செய்தாலும் சரி, அதை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மக்களை மன்னிக்கிறது நல்லது என்று கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். அப்போது அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையாலும் விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தா நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயா என்று சொல்லுங்கள், அது உங்களுக்கு கீழ்ப்படியும். நண்பர்களுடைய பிள்ளைங்க, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியார் அவிசுவாசத்தையே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவிசுவாசத்தையே செயல்படுத்துறாங்க சீஷருங்க. இப்ப விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும்னு சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசங்கிறது மிக மிக முக்கியங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. அதனால முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் பாருங்க. விசுவாசம் நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் விவிதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்கள் எல்லாம் உண்டாக்கப்படவில்லை என்று அறிந்து இருக்கிறோம். அப்போ விசுவாசம் நமக்கு வேணுங்க. ஆபிரகாம் விசுவாசத்தினால கர்ப்பம் செத்து போனதுங்க. ஆனாலும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர் என்று நம்பினார்கள் முழு நிச்சயமா. எனக்கு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து விசுவாசத்தினாலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப நம்முடைய விசுவாசம், மோசேயின் விசுவாசம், தானியேலின் விசுவாசம், எப்தாவின் விசுவாசம், கிதியோனின் விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணுங்க. இந்த சீஷர்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அவர்களுக்குள்ள அவிசுவாசம் அதிகரித்து கொண்டிருந்தது. அந்த விசுவாசத்தை அவர் அதிகரிக்க பண்றாருங்க. விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் கர்த்தர். விசுவாசம் என்கிறது எவ்வளவு தேவை நம்முடைய வாழ்க்கையில என்று இயேசு கிறிஸ்து மேலான போதனையாக அவர்களுக்கு அவருடைய பயங்களை நீக்கி, அவருடைய பழக்க வழக்கங்களை நீக்கி, அவருடைய சந்தேகங்களெல்லாம் நீக்கி, அவருடைய விசுவாசத்தை அதிகரிக்கக்கூடிய தேவையானதை கர்த்தர் உணர்த்துகிறார். அவர்களோடு கூட பேசுகிறார். இந்த நாட்களில் விசுவாச தேவை என்பதை வேண்டுகோளாக கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக வைக்கிறார். ஏனென்றால் அவர்கள் கப்பலில் போகும் பொழுது புயல் காற்று அடிக்கிறது, படகு நிரம்பத்தக்கதான சூழ்நிலை. ஆனால் அவர்களுக்குள்ள அவிசுவாச கிரியை செய்ய ஆரம்பித்தது. அற்ப விசுவாசிகள் என்று சொன்னார்.
பாருங்க, அற்ப விசுவாசம் அவர்களுக்குள்ளே வந்ததுனாலே அவர்களால் அந்த காற்றை கடலை அதட்ட முடியல. அதே போல பிசாசு அவர்களால் துரத்த முடியல. அற்ப விசுவாசங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டாரு, நம்பிக்கை இல்லை, அற்ப விசுவாசம். இப்படி அற்ப விசுவாசமா இருந்தது. இந்த 5 அப்பம் 2 மீன் ஏமாத்திரம் எவ்வளவு பேர் கொடுக்கிறது? 200 பணம் இருந்தாலே போதாதுன்னு சொல்லி அவ்விசுவாசத்தை பேசினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விசுவாசத்தை ஊட்டினார். எந்த அளவுக்கு நீங்க விசுவாசமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில விசுவாசத்துல ஜெயத்தை பார்க்கலாங்க. விசுவாசத்தை கொண்டு ஜெயித்தார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாதுங்க. விசுவாசத்தை கொண்டு ராஜ்யங்களை ஜெயிக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு செயல்படுறாங்க பாருங்க. நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களையும் வாய்களை அடைத்தார்கள், அக்கினி உக்கிரகத்தை வைத்தார்கள், பட்டயங்களுக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாகு கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, வேறு சில நிந்தையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறிந்தார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பட்சிக்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டார்கள், மரித்தார்கள், செம்மறியாட்டு தோலை வெள்ளாட்டு தோலை போர்த்தி கொண்டு திரிந்து குறைகள் உபத்திரத்தை துன்பத்தை அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இல்லைங்க, ஆனா விசுவாசத்துல ஜெயித்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய பிதாக்கள் அப்போஸ்தலர்கள் இன்றைக்கு விசுவாசத்துல நமக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு விசுவாசத்துல முன்மாதிரியா இருக்கிறாரு. அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தாரு, அவர் சொன்னபடி ஆசீர்வதித்தாரு. விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்க, விசுவாசத்துல நில்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் விருத்தியாகுங்கள் விசுவாசத்துல. உங்கள் பிள்ளைகளை விசுவாசத்துல நடத்துங்க, உங்களுடைய குடும்பத்தை விசுவாசத்தை நடத்துங்க, உங்களுடைய வேலையை விசுவாசத்துல நடத்துங்க, உங்க பிசினஸ் விசுவாசத்துல நடத்துங்க, உங்களுடைய சபையை விசுவாசத்துல நடத்துங்க. எந்த ஒரு மனிதனை நம்பாதீங்க, விசுவாசியை நம்பாதீங்க, எந்த ஒரு பணத்தை பொருளை நம்பாதீங்க. பிரதர், உங்களுடைய பிசினஸ் தோங்குறதுக்கு கர்த்தரை முன் வச்சு நடங்க. எந்த ஒரு காலத்துல கர்த்தரிடத்துல உங்கள் விசுவாசத்தை காண்பீங்க. வியாதி நேரத்துல, பலவீன நேரத்துல விசுவாசத்தை முதல்ல வைங்க, கர்த்தரை முதல்ல வைங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, விசுவாசத்தை பேசுங்க. அடுத்து 2 கொரிந்தியர் 9:10 சொல்லப்பட்டிருக்க 2 கொரிந்தியர் 9, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய நீதி இருக்கு பார்த்தீங்களா, அதை தேவன் தாங்க வர்த்திக்க பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மேல நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரிகளும் பெருகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களுக்கு சகலவித கிருபை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். வாரியரைத்தான் ஏழை கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியே விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை விருத்திக்க பண்ணுவார். ஆமென். தேவனுக்கு எங்களால் சோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கும் மிகுந்த உதாரணத்தினாலே நீங்கள் எல்லா விதத்திலும் சம்பூர்ணமுடையவர்களாகுவீர்கள். ஆமென். இங்கே உங்கள் நற்கிரியைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நீதியின் கிரியைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் விதைக்க வேண்டியதை எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் சம்பூர்ணம் அடைய வேண்டியதை எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நீதியின் விளைச்சலை நீங்கள் விதைக்கிறபடிக்கு உங்கள் நற்கிரியைகளுக்காகவே கர்த்தர் உங்களை பெருக பண்ணி இருக்கிறார், உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களை பெருக பண்ணி ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களை மீட்டெடுத்திருக்கிறாருங்க. உங்கள் விதையானது சரியான இடத்துல விதைக்கப்படணும். அது நீதியின் விளைச்சலா இருக்கணும், அதை கர்த்தர் வர்த்திக்க செய்யணும். நீங்கள் சம்பூர்ணமுடையவர்களா இருக்கணுங்க. வேதம் சொல்லு பாருங்க, பின்னும் நான் சொல்லுவது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். அவனவனை விசனமாயம் அல்ல, கட்டாயம் அல்ல, தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடன் உற்சாகமாய் கொடுக்கறதுல தேவன் பிரியமா இருக்கிறார். தேவனுக்கு பிரியமானதை செலுத்துங்க. ஆபேல் தேவனுக்கு பிரியமான காணிக்கை செலுத்தினாருங்க, காயின் பிரியமா செலுத்தல. அதுதான் ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், விசுவாசத்தினாலே செலுத்தினார். இன்றைக்கு நீங்கள் செய்கிற நற்கிரையானது அது நீதின் கிரியாய் இருக்கிறதா?
கர்த்தர் உங்களை பெருக பண்ணி இருக்கிறாரே, ஆசீர்வதித்திருக்கிறாரே, உயர்த்தி இருக்கிறாரே, உங்களுக்கு நல்ல பொருளாதாரங்களை கொடுத்திருக்கிறார். எதற்காக? ஊழியங்களை கட்டுகிறதற்கு, சபைகளை கட்டுகிறதற்கு, ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறதற்கு, ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறதற்கு, பயன்படுத்துகிறதற்கு தான் இந்த பெருக்கமும் ஆசீர்வாதம். அது நிமித்தம் கர்த்தர் நீங்கள் மகிமைப்படுத்தும்படி தான் கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறாருங்க. சகல கிருபை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறவரை சம்பூர்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நற்கிரிகளை நீங்கள் பெருகுங்கள். சகலவித நற்கிரிகளும் நீதியில பெருகுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை பயன்படுத்துங்க தேவ ராஜ்யத்துக்காக. யாரையும் இடம் போடாதீங்க. இவங்களுக்கு செய்யணும், அவங்களுக்கு செய்யணும், இவங்க பெரிய இடம், இவங்க சின்ன இடம், அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. எல்லா ஊழியங்களும் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. எல்லா ஊழியங்களும் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. அதனாலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தருக்கு அங்க வாழுங்க. கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாகிய கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வர்றப்பா. ஆண்டவரே, இந்த மே மாதம் நீ சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை, உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் குடும்பங்களை வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்திலே காணுகிற வறுமைகளை கர்த்தர் நீக்கி உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் குடும்பத்திலே காண்கிற சொற்பமான அற்பமான காரியங்களை நீக்கி கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் குடும்பங்களை காண்கிற பலவீனங்கள், சோறுகள், வியாதிகள் எல்லாம் கர்த்தர் சுகப்படுத்தி அற்புதமாய் உங்களை பெருக பண்ணுவார். ஆண்டவரே, குடும்பங்களிலே காணப்படுகிற குறைவுகள், தோல்விகள் எல்லாம் இன்றைக்கு ஜெயமான வெற்றிகளாக ஆண்டவரே வர்த்திக்க பண்ணுவீராக, பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே அப்பா, இந்த மாதம் வர்த்திக்கட்டும். இந்த மாதம் ஆண்டவரே அவர்கள் பெருகட்டும். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே சம்பூர்ணமுடையவர்களாக, விசாரிக்கப்படுகிறவர்களாக, ஆண்டவரே காயம் கட்டப்படுகிறவர்களாக, தேவனுடைய நீதி நிறைவேற்றுகிறவர்களாக, ஆண்டவரே உடைய கிருபையை வெளிப்படுத்துகிறவர்களாக, பாதுகாக்கப்படுகிறவர்களாக, ஜெயம் பெற்றவர்களாக கர்த்தர் நீர் வர்த்திக்க பண்ணுவீராக, வர்த்திக்கப்படுவீராக. ஆண்டவரே, அவருடைய கண்ணீரெல்லாம் துடைத்து இந்த மாதம் அவர்கள் பெருகட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், மேன்மையை பார்க்கட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதியும் கன மகிமையும் என் ஆண்டவர் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை வர்த்திக்க பண்ணுவார். ஆமென்.